ஜீசஸ். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இந்த வசனம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும். இன்னைக்கு எல்லாருமே சமாதானத்தை நம்ம விரும்புகிறவர்கள், சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாவரோடும் சமாதானம் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருமே சமாதானத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் கசப்பு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பழி வாங்கும் சுபாவம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு திறவுகோல். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். சிலர் சொல்லுவாங்க, அவங்க என்ன பகைச்சிட்டே இருக்கிறாங்க, அவங்களோட எவ்வளவு தூரம் நம்ம போய் பேசினாலும் திரும்பவும் எனக்கு பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட சமாதானம் போகவே முடியாது. நம்ம என்னதான் அவங்களுக்கு நன்மை செய்தாலும், என்னதான் விட்டு கொடுத்தாலும் தொடர்ந்து அவங்க என்ன வேதனைப்படுத்திட்டே தான் இருக்கிறாங்க, தொடர்ந்து என்ன காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து என்ன துக்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க, அவங்களோடு யாருமே சமாதானம் இருக்க முடியாது அப்படின்னு சிலரை குறித்து சிலர் சொல்லுவாங்க. என்ன பண்றது? கரெக்ட் தான், சிலரோடு சமாதானம் இருக்க முடியாது, புரியுதுங்களா? சிலரோடு சமாதானம் இருக்கிறது கஷ்டம், முடியாதுதான், அது உண்மை. நடைமுறையில பாத்தீங்கன்னா அது உண்மைதான். அதனாலதான் வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, கூடுமானால், இல்லையா? அந்த வார்த்தை கவனிக்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். சிலரோடு சமாதானம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய காரியங்கள் எப்பவுமே ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களா இருப்பாங்க. அவருடைய அடிப்படை சுபாவமே சரி இருக்காது. அப்படிப்பட்டவங்களோடு நம்ம சமாதானமாய் இருப்பது கடினமான காரியம். அப்போ என்ன செய்யறது? அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன செய்யறது, இல்லையா? வேதம் நம்ம சமாதானமா இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம நம்முடைய லைஃப்ல பார்க்கும்போது எப்படி இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுமானால் என்கிற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அதே நேரத்துல அந்த கூடுமானால் வார்த்தையை வச்சுட்டு இதே அட்வான்டேஜாவும் எடுக்கக்கூடாது. ஒண்ணுமே முடியாது, இவங்களோட இருக்கவே முடியாது என்பதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். முதலாவது தெரியணும். இப்போ சிலரை பாத்தீங்கன்னா சமாதானமா அவங்களோட இருக்க முடியாது அப்படின்னா, அவங்களுடைய நேச்சர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே அதே மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும். சொல்ல போனா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுடைய காரியங்கள் யாரு கூடயுமே ஒத்து போகாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் ஒத்து போறது கஷ்டம்தான். இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, நம்ம அவங்களோடு கூட ஒத்து போக முடியல, சமாதானமா இருக்க முடியல, நம்ம நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு அது புரியல, திரும்பவும் நமக்கு தீமைதான் செய்கிறார்கள் என்றால், அதனாலே நாம் அவங்களோடு கூட இருந்து தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவங்களோடய இருந்து நம்ம பாடுபடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோடு கண்டிப்பா ஒத்து போய் தான் ஆகணும்ன்ற கட்டாயமும் நமக்கு கிடையாது. அவங்க அதே நேரத்தில் அவங்க மேல ஒரு கசப்பை வளர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்கிறதுலையும் நம்ம கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? அவங்களோட கூடமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு கசப்பு வளரும், அவங்க மேல ஒரு எரிச்சல், கோபம், கசப்பு வளரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தெரிந்தால் அந்த இடத்துல இருந்து அந்த கசப்பை வளர விட்டு கொண்டிருப்பதும் சரியானது கிடையாது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சற்று விலகி நின்று கொள்வது நமக்கு நல்லது. புரியுதுங்களா? சற்று விலகி நிற்கிறதுல தவறே கிடையாது. சில நேரத்தில் அப்படிதான் நம்ம பண்ணணும். நம்ம அவங்களோட நம்ம இருந்துகிட்டு போராடிட்டே இருப்பது தெய்வ சித்தம் கிடையாது. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும். அவங்களோட நம்ம கர்த்தர் சொல்லிட்டாரே நம்ம பகைக்க கூடாது என்பதற்காக நம்ம பகைக்க கூடாது, யாரையுமே பகைக்க கூடாது. அதனால நம்ம பகைக்க கூடாது என்பதற்காக அவங்களோட போய் ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா அது கடைசியில உங்கள் இருதயங்களில கசப்பை விதைக்க ஆரம்பிக்கும், கசப்பு உருவாகும். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கிய கசப்பு உருவாச்சுன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிக்கும்.
அப்ப சில விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ஜட்ஜ் பண்ணிடணும். என்ன இவங்க இவ்வளவுதான், இவங்க அப்படிதான், அப்போ இவங்களுடைய காரியம் இப்படிதான், இவங்க இப்படிதான் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள விட்டு சற்று விலகி நின்று, அவ்வளவுதான். இவங்களுடைய சுபாவம் இது. அதை நம்ம வந்து எப்பயுமே ஒரு இன்சிடென்ட் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் ஒரு காரியத்தில் உங்களை துக்கப்படுத்தினாரு, உடனே இவங்க சுபாவம் இவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு டக்குனு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நேரத்துல ஒருத்தருடைய கோபத்துல உங்ககிட்ட சில வேலையில வந்து ஒரு வேதனைப்படுத்துற மாதிரி நடந்திருக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலையின் பின்னணியிலே ஒரு தடவை கூட துக்கப்படுத்தி இருக்கலாம். அப்படி ஒரு தடவை ஒருத்தர் துக்கப்படுத்துறாங்க அப்படின்னா அதிலேயே முடிவெடுக்க கூடாது. ஆனால் அவங்களை குறித்து ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்கள் அவங்களோட ஒத்தே போக முடியாது என்பதற்கான காரியங்கள் தொடர்ச்சியாய் வருகிறதை நீங்கள் உணர்ந்தால், அதனால உங்களுடைய சமாதானம் கெட்டு போகுது. அவங்களோடு பழகுவதனால் உங்கள் சமாதானம், உங்களுக்குள் இருக்கிற சமாதானம், இது வேற, நான் சொல்றது வேற. உங்களுக்குள் இருக்கிற சமாதானம் கெட்டு போகுது, உங்களுக்குள் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் கெட்டு போகுது, உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகிறது, உங்களுடைய ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை கெட்டு போகிறது அப்படின்றத நீங்க உணர்ந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் அது பாதிப்பை உண்டு பண்ணுகிறது உணர்ந்தால், ஆட்டோமேட்டிக்கா உங்கள் சமாதானத்தை, உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க காத்துக் கொள்வதில் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை வருகிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும், அவங்களோடு நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. அவங்களுடைய சுபாவம் அதுதான் என்பதை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு சற்று விலகி நின்று கொண்டு நீங்கள் உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களை குறித்து நம்ம அவதூறு பேசக்கூடாது. அவங்களை குறித்து சில நேரத்துல என்ன செய்வாங்க, வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. கடைசியில நம்ம என்ன செய்வோம், நம்ம கெட்டு போவோம். என்ன செய்வோம், அவங்கள பத்தி 4 பேர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறது. இந்த காரியங்களை செய்யக்கூடாது. அவங்க கெட்டவங்கன்னு தெரியுது, விலகி வந்தாச்சு. இனி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். வெளியில வந்துட்டு இந்த தப்பு செய்திடக்கூடாது. என்ன, அவங்கள பத்தி நம்ம 4 பேர்கிட்ட மோசமா பேசிட்டு, இவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை அந்த காரணத்தை, அந்த காரியத்தை எல்லார்கிட்டையும் நம்ம ப்ராபகேண்டா பண்ணிட்டு கூட அவசியம் கிடையாது, பண்ணக்கூடாது. நம்ம வேலையை அமைதியை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க மேல நீங்க வந்து அவங்கள பத்தி ஒரு காரியத்தை பேசுனீங்கன்னா உங்களுடைய இருதயத்துல கசப்பு உருவாக்குறதுக்கு நீங்களே காரணமாயிடுவீங்க. ஒருத்தரோடு ஒத்து போக முடியலையா, அவங்களோட இருக்க முடியாதா, அமைதியா வந்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன கூடாது, ஒண்ணு அவங்களோட போய் மல்லு கட்டிட்டே இருக்கக்கூடாது, அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்கள விட்டு பிரிந்து வந்துட்டு அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கவும் கூடாது, அவங்கள பத்தி பேசவும் கூடாது, விட்டுடணும். நம்முடைய வேலையை பார்க்கிறதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது, நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்குது. தேவையில்லாம அவங்களை குறித்து பேசி நமக்குள்ள கசப்பு வளருவதற்கு காரணமாக இருந்து, நமக்குள்ளே ஒரு கசப்பையும் கோபத்தையும் உருவாகிறதற்கு நம்மளே பேசி பேசி அந்த காரியத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்ளவும் கூடாது. சில நேரத்துல இந்த தவறு நிறைய பேர் செஞ்சிருவாங்க. பிடிக்கல, விலகிட்டு அவங்கள பத்தி இவங்க தப்பா பேச ஆரம்பிச்சு கடைசி இவங்களுடைய ஆத்மாவை கெடுத்துடுவாங்க. அதையும் செய்யக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற நாம் அந்த நேரத்திலே அவங்களை குறித்தோ வேறு எந்த காரியத்தை குறித்து பேசாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாப்பதிலே மட்டும்தான் நம்ம கவனமா இருக்கணும். அதற்காகத்தான் நீங்க அந்த நபரை விட்டு வெளியே தனியே வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நபரை குறித்து சரீர பிரகாரமாய் அந்த நபரை விட்டு தூரம் வந்துட்டு மனதளவிலே அந்த நபரை விட்டு தூரம் வராம அந்த நபரை பத்தி பேசிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? அதை செய்யக்கூடாது. அதனாலே நம்ம பாட்டுக்கு நம்முடைய வேலையை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைவதற்கான காரியத்தை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்முடைய லைன்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதை குறித்தும் யோசிக்க கூடாது, எதை குறித்தும் நம்ம அதை குறித்து அந்த நபரை குறித்து நம்ம யோசிக்க கூடாது, பேசக்கூடாது, எதை செய்யக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய வாழ்க்கை நம்ம ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால இந்த நாட்களிலே யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறது என்பது கண்டிப்பாக கஷ்டம்தான், முடியாது. அதனால் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதையுமே ஒரே காரியத்தில முடிவெடுக்காமல் நிதானம் வேணும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக் கொள்ளணும், நிதானத்தோடு இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நபரோடு இருக்க முடியுமா என்பதை நீங்க நிதானத்தோடு பார்க்கணும். முடியலையா, அந்த நபருடைய காரியம் ரொம்ப வஸ்ட், அந்த நபருடைய சுபாவம் ரொம்ப வஸ்ட், அந்த நபருடைய காரியம் எதுவுமே சரிப்படாது அப்படின்னு வரும்போது நீங்கள் உங்களை விலக்கி பாதுகாக்கிறதுல தான் கேர்ஃபுல்லா இருக்கணுமே தவிர உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கெட்டு போகாமல் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும்.
அதனாலே கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்காதபடிக்கு நீங்கள் ஜெபத்திலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் ஆண்டவரை தேடுகிறதிலும் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற தேவ சித்தத்திலே நடக்கிறதிலையும் முழு கவனத்தை செலுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டத்தை கெடுக்கிறதற்கு அவன் டைரக்டா வந்து மோதுறது கிடையாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை தான் பயன்படுத்துவான். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுப்பதற்கு, நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய ஜெப வாழ்க்கையை கெடுப்பதற்கு, நம்முடைய வேத தியானத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய ஊழிய தரிசனத்தை கெடுப்பதற்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷரைத்தான் பிசாசு பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர் பிசாசுக்கு இடம் கொடுத்து உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறதற்காக பிசாசு பயன்படுத்துகிற ஒரு நபர் இருந்தாங்கன்னா நீங்கள் அதனாலே உங்களை பாதிக்காதபடிக்கு நீங்கள் விலகி இருப்பதா உங்களுக்கு சரி. அப்ப பிசாசு கொண்டு வருகிற அந்த நபரோடு நம்ம வந்து எந்த விதத்திலையும் நம்ம இருந்துகிட்டு மோதிக்கிட்டே இருந்தோம்னா அது பிசாசுக்கு வெற்றியா முடிஞ்சிடும். புரியுதுங்களா? பிசாசுக்கு வெற்றியா முடிஞ்சிடும். அவன் ஜெயிச்சிருவான். உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துருவான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துருவான். உங்களுக்குள் கசப்பையும் கோபத்தையும் விதைச்சிருவான். அதனால அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. என்னைக்குமே ஒரு தெய்வ பிள்ளை சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நம்ம வினா உள்ளவர்களா இருக்கணும். இந்த நபரை பிசாசு பயன்படுத்துகிறான், என் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு பயன்படுத்துகிறான், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு இந்த நபரை பிசாசு பயன்படுத்துகிறான், நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் என்கிற ஒரே ஒரு காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு தங்கியிருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை குறித்து தேவ சித்தத்திலே தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆகையினால் தேவ பிள்ளைகள் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவ ஞானத்தோடு விவேகத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் கையாள வேண்டும். எந்த சூழ்நிலையில பிசாசு விரிக்கிற வலையிலே விழுந்து நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய ஜெப அபிஷேகத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் எந்த ஒரு மனுஷன் நிமித்தம் இழந்து போகாதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். கூடாவிட்டால் உங்களை கர்த்தரோடு இணைத்துக் கொண்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் தேவரீர். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. சிலரோடு அது சாத்தியமே இல்லை என்கிற ஒரு நிலை வரும் பொழுது நாங்கள் எப்படியாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை உங்களுடைய வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக சோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களை அழைத்த நிலையிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆண்டவர், எங்களை சுற்றிலும் நடக்கிற சத்துருவின் எந்த விதமான தாக்குதல்கள், மனுஷர் மூலமாய் வருகிற தாக்குதல்கள் மூலமாய் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்கள் தரிசனத்தை, எங்கள் சமாதானத்தை நாங்கள் இழந்து விடாதபடி தொடர்ந்து உமக்குள் ஓட எந்த ஒரு கசப்பு எங்களுக்குள் முளைத்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் சோத்திரம். இந்த ஞானமுள்ள இருதயம், தெளிந்த இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுவதாக ஆண்டவர் பொறுப்படுத்தி வழி நடத்துவதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாத்திரமே மகிமைப்படுவதற்காய் சோத்திரம் 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 சோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.